மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் திருமதி பி செல்வி சித்ரா அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற பயனாளி சென்னை காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த செல்வி பி துர்காதேவி தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, தேனி, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கினியாப்புல். தகவல் நேரத்தில் கறவை மாடுகளுக்கான அடர் தீவனம் ஒரு கண்ணோட்டம். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம். தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையம் வேளாண் பெருமக்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் எண்ணற்ற பயிற்சிகளை வழங்கி வருகின்றது. அவ்வகையில் ஏனாத்தூர் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற சென்னை காந்திபுரத்தைச் சேர்ந்த பயனாளி செல்வி பி துர்காதேவி அவர்கள் தம் அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட போது, வணக்கம். என்னோடய பேர் துர்காதேவி. நான் சென்னையில் டி நகரில் இருந்து வரேன். நான் ஊரில் கிராமத்தில் இருக்கும்போது ஒரு கோழி வளர்ப்பு பண்ணை வைக்கலான்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதனால் ஒரு 200 கோழி வாங்கி வளர்த்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. சரி, எல்லோரும் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் என்கிட்ட வாங்கினாங்க. சரி, அதோட முயல் இருக்கான்ட்டு எல்லாருமே கேட்டாங்க. சரி, நம்ம வச்சுருக்கதோட சேர்த்து முயலையும் வச்சுருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக இதை பற்றி ட்ரைனிங் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் நான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஏனாத்தூர் அப்படிங்கிற ஒரு இதில் உழவர் பயிற்சி மையம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருந்தது. நான் கான்டாக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க இந்த மாதிரி 25ஆம் தேதி முயல் வளர்ப்பை பற்றி ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதில் கலந்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. முயல் வளர்ப்பு எப்படி இருக்கணும், கூண்டு எப்படி இருக்கணும்,
அது நோய் தாக்குச்சுன்னா எப்படி இந்த மாதிரி இது பண்ணணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற அந்த கோழிக்கு பக்கத்துலேயே இந்த முயலையும் வந்து சேர்த்து வளர்க்கலான்ட்டு இருக்கிறேன். இதை பற்றி இன்னும் விவரங்கள் வேணும் அப்படின்னாலும் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. தைரியத்தோடு நான் போய் வச்சு செயல்படுத்த போகிறேன். மேலும் விவரங்கள் பெற துர்காதேவி அவர்களை 9657222135 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை, தேனி, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு நிலவி வரும் வெப்பநிலை காரணமாக தக்காளியில் சாம்பல் பூசண நோய் தாக்குதல் தென்படுகிறது. இதனை தவிர்க்க தக்காளி வயல்களில் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட தக்காளி செடிகளை வயலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். தென்னையில் தற்போது மாவுப்பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இப்பூச்சிகள் தென்னையின் இளம் திசுக்கள், வளரும் இளம் மட்டைகள், ஓலைகள், பூம்பாலைகள் என அனைத்து பகுதிகளையும் தாக்குகின்றன. அவ்வாறு தாக்கப்பட்ட மரத்தின் ஓலை மற்றும் பிற பாகங்களை அகற்ற வேண்டும். 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி மாலத்தியான் 50 ஈசி அல்லது 1 மில்லி மெத்தில் டெமட்டான் 2 ஈசி மருந்தை கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மாவில் கோடை காலத்தில் மலர்கட்டிகளின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு பாஸ்மோவிடான் 0.06% அல்லது 0.05% மெத்தில் டெமட்டான் மருந்தை கலந்து தெளிக்க வேண்டும். மேற்கூறப்பட்ட ஆலோசனைகளை பின்பற்றி பயன்பெறுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கினியா புல்லின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். பயிரிட ஏற்ற மண். நீர் தேங்காத நல்ல வடிகால் வசதியுள்ள மண் கினியா புல் சாகுபடிக்கு ஏற்றது. நிழலை தாங்கி வளரும் பயிர் என்பதால் தென்னந்தோப்புகளுக்கும் ஏற்றது. ரகங்கள் கோ 2 மற்றும் கோ 3. பருவம் இரவை பயிராக ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். மானாவாரியில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலும் அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலும் பயிரிடலாம். நீர்ப்பாசனம் நட்டவுடன் 3வது நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை மண் மற்றும் மழையளவை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை முதல் அறுவடை 75 முதல் 80வது நாளிலும் மற்ற அறுவடைகள் 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியிலும் மேற்கொள்ள வேண்டும். மகசூல் ஒரு ஆண்டிற்கு 7 அறுவடைகளில் ஹெக்டேருக்கு 320 டன்கள் கிடைக்கிறது. மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கறவை மாடுகளுக்கான அடர் தீவனம் ஒரு கண்ணோட்டம். நமது கால்நடைகள் பெரும்பாலும் வைக்கோல், சோளத்தட்டை, கம்பு தட்டை, கரும்பு தொகை போன்ற விவசாய உட்பொருட்களையும் கம்பு, நேப்பியர் புல், கொழுக்கட்டை புல், அருகம்புல் போன்ற பசுந்தீவன பயிர்களையும் பெரிதும் சார்ந்துள்ளன. இத்தகைய தீவனங்களில் புரதம், தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் குறைவாகவே உள்ளன. எனவே கலப்பின மாடுகள் மற்றும் எருமைகளில் பால் உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதில்லை. இச்சூழலில் மாடுகளின் சத்து தேவையை பூர்த்தி செய்ய கலப்பு தீவனம் முக்கியமான ஒன்றாகும். கலப்பு தீவனத்தில் தாது உப்புக்கள் சேர்க்கப்படுவதால் கறவை மாடுகளுக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இதர நுண்ணூட்ட தாதுக்கள் கிடைக்கிறது. பால் உற்பத்தியும் அதிகரிக்கிறது. அது மட்டுமின்றி பாலில் கொழுப்பில்லாத திடப்பொருட்களின் அளவும் அதிகரிக்கிறது. 2 அல்லது 3 தடவையாக கலப்பு தீவனத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக 10 லிட்டர் பால் கொடுக்கும் கறவை மாட்டிற்கு தினமும் 4 கிலோ கலப்பு தீவனம் தேவைப்படுகிறது. இதை காலையில் 2 கிலோ, மாலையில் 2 கிலோ என பிரித்து வழங்க வேண்டும். இதனால் கால்நடைகளின் நோய் தாக்குதல் குறைந்து ஆரோக்கியம் மேம்படுகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும்.
தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்ச விலையாக 1759 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1987 ரூபாய்க்கும், ஆரணியில் குறைந்தபட்ச விலையாக 1573 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1648 ரூபாய்க்கும், நெல் பொன்னி செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2803 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 2400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்ச விலையாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4200 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 2720 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2820 ரூபாய்க்கும், புலி தர்மபுரி மற்றும் பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தேங்காய் இதர ரகம் ஆனைமலையில் குறைந்தபட்ச விலையாக 2800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2900 ரூபாய்க்கும், அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2200 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், பர்கூரில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கடலூரில் குறைந்தபட்ச விலையாக 7412 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8012 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. எல் இதர ரகம் சின்ன சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 5294 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6849 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 6369 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7063 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெல்லம் இதர ரகம் சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3800 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்ச விலையாக 3120 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3200 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து சங்கராபுரத்தில் குறைந்தபட்ச விலையாக 5389 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6189 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்ச விலையாக 5037 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7077 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 64 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 38 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 37 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும், கறிவேப்பிள்ளை கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோவின் விலை 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோவின் விலை 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோவின் விலை 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோவின் விலை 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோவின் விலை 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோவின் விலை 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோவின் விலை 15 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோவின் விலை 70 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோவின் விலை 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோவின் விலை 300 ரூபாய்க்கும்,
கோழிக்கொண்டை 1 கிலோவின் விலை 40 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோவின் விலை 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிக மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.4 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23.1 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.5%, காற்றின் வேகம் மணிக்கு 4.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.2%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.5 டிகிரி செல்சியஸும், சூரிய கதிர்வீச்சு 477.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1004.4 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.7ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. இன்றைய காலகட்டத்தில் உணவுசார் தொழில்கள் நன்கு வளர்ச்சியடைந்து வருகின்றது. அதிலும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்துதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அவ்வகையில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்துதல் குறித்து விரிவாக விளக்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் திருமதி பி. செல்வி சித்ரா அவர்கள். நம்ம இந்தியாவில் வந்து காய்கறி மற்றும் பழங்கள் உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது இடத்தில் உள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி மற்றும் பழங்களில் வந்து நுண்ணுயிர் தாக்கம் வந்து எளிதில் தாக்கப்படுவதனால நம்ம அறுவடை செய்யும் போதே பார்த்தோம்னா காய்கறி பழங்கள் வந்து நம்ம அழுகிய நிலையில் இருக்குது. காய்கறி பழங்களில் வந்து பார்த்தோன்னா அதோட ஆயுள் காலம் வந்து குறைவாக இருப்பதனால நம்ம அதை வந்து பதப்படுத்துவது வந்து இன்றைய சூழ்நிலையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. காய்கறி மற்றும் பழங்களை வந்து அதன் ஊட்டச்சத்து அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கலாம். முதல்ல என்னன்னு பார்த்தோன்னா பசுந்தாள் வகை கீரை வகைகள். இவற்றில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பசுந்தாள் கீரை வகைகளில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இரும்பு சத்து, நார் சத்து வந்து அதிக அளவில் இருப்பதனால குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு வந்து உணவு செரிமானத்திற்கு வந்து மிகவும் உதவியாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தோன்னா ஆஸ்காரிபிக் அமிலம் மற்றும் ஃபோலிக் அமிலம் வந்து இதில் அதிகப்படியாக இருக்கிறதுனால
மற்றும் வளரும் இளம் வரும் பெண்களுக்கும் வந்து இந்த பசுந்தாள் கீரை வகைகள் வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தோம்னா கிழங்கு வகைகள். கிழங்கு வகையில் வந்து மாவு சத்து அதிகமாக இருக்கிறது. மாவு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து இணை உணவாக பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு கேரட், மஞ்சள் மற்றும் அந்த சேனைக்கிழங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து பீட்டா கரோட்டின் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால அதை வந்து நம்ம பார்த்தோன்னா கண் நோய்கள் வந்து வராமல் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறது. கிழங்கு வகைகளை எப்படி பதப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிழங்கு வகையில் வந்து நம்ம சிப்ஸாக பதப்படுத்தி வச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு பொடி செய்து நம்ம வச்சுக்கிட்டு பொடி செய்து வந்து நமக்கு தேவைப்படும் நேரங்களில் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதை கிழங்கு வகைகள் மோஸ்ட்லி யாருக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து இணை உணவாக கொடுப்பதுக்கு வந்து இந்த கிழங்கு வகைகள் வந்து பயன்படுது. அதே மாதிரி பசுந்தாள் கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் நம்ம வந்து நல்லா தூய்மைப்படுத்தி கழுவி நன்றாக சிறு துண்டுகளாக நறுக்கி நம்ம நிழலில் உலர்த்தி அதை வந்து பொடியாக வந்து பயன்படுத்திக்கலாம். தேவைப்படும் பொழுது அதை வந்து பால்லையோ இல்லை குழம்புலையோ இல்லை சுடுதண்ணியில் கலந்து நம்ம அதை வந்து குடிச்சிக்கலாம். அப்படி பொடியாக செய்யும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்க ஊட்டச்சத்தின் அளவு வந்து குறையாமல் நம்மளுக்கு முழுமையாக வந்து அதில் கிடைக்கிறது. அடுத்த மற்ற வகை காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி, கேரட், பீட்ரூட், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதில்னு பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கு புரத சத்து வந்து கம்மியாக இருக்கும். பட் அதில் வந்து தாதுப்புகளும் வைட்டமின்களும் அதிக அளவில் இருப்பதனால வந்து நமக்கு இந்த உடலில் வரும் சிறு நோய்களிலிருந்து நம்மளை வந்து தவிர்த்து கொள்ளலாம். உடலுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியும் வந்து இதனால் அதிகமாக வருகிறது. இதை வந்து நம்ம பயன்படுத்தலை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வகை காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு சீசனில் தான் அதிகமாக விளைச்சல் தரும். அப்போதைக்கு நம்ம பயன்பாட்டிற்கு இப்போ பயன்படுத்தினது போக மீதி இருக்கிற அந்த தக்காளி வகைகள்லாம் நமக்கு சீப்பாக ₹1, ₹2 அந்த ₹5 கிலோ இது ₹5 கிடைக்கும்போது அவற்றை வந்து நம்ம என்ன செய்யலான்னா நம்ம நன்றாக கழுவி சிறு துண்டுகளாக வெட்டி நம்ம வந்து பதப்படுத்தி நிழலில் உலர்த்தி வந்து அதை வந்து உலர்த்தின பழங்கள் வந்து ஈரப்பதம் இல்லாத இருக்கும்போது அதை வந்து நம்ம காய வச்சு தேவைப்படும் போது சுடுதண்ணியில் போட்டோம்னா அது வந்து அது தன்னோட பழைய நிலைக்கு வந்து வந்துடும். அப்போ வந்து அதோட பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை நம்ம ரொம்ப நாள் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து நல்லா கழுவி நல்லா கட் பண்ணி வெயிலில் உலர்த்தி நம்ம பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணி எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வைக்கும் போதும் அதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் அளவு வந்து குறையாமல் நம்மளுக்கு முழுமையாகவே அதில் வந்து கிடைக்கிது. இப்போ காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ காலிஃப்ளவர் மற்றும் பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் இது ரெண்டத்தையும் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுடுதண்ணியில் உப்பு போட்டு கலந்து இந்த காலிஃப்ளவரை வந்து ஒரு சிறிது நேரம் ஒரு 5 நிமிடம் வந்து அதில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்படி ஊற வைக்கும்போது என்னென்னு பார்த்தோம்னா அதில் உள்ள நுண்ணுயிரிகள் மற்றும் அந்த பூச்சி மருந்து அடித்தோன்னா அது வந்து அந்த இதில் பூச்சி மருந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது சுடுதண்ணியில் போட்டவுடனே மேலே வந்து நம்மளுக்கு மிதந்து வந்து காமிக்கும். அதே மாதிரி அதில் இருக்க புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் எல்லாமே நம்மளுக்கு செத்துரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம காலிஃப்ளவர் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆப்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிள் வந்து நம்ம நாட்டில் வந்து கிடைக்காதனால வெளிநாடுகள்லேருந்து வருது. ஸோ அவற்றை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது ஆப்பிள் வந்து சுவாசிக்காமல் இருக்கிறதுனால தான் அது வந்து சுவாசிக்காமல் இருக்கிறதுக்காக அதோட மேலே வந்து வேக்ஸுன்ற ஒரு மெழுகை வந்து பூசி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி வேக்ஸ் வந்து பூசி கொடுக்குறதுனால ஆப்பிள் வந்து சுவாசிக்கும் தன்மை இழந்து அது நீண்ட நாட்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதை வாங்கி நம்ம நார்மல் தண்ணீரில் கழுவினாலும் அந்த வேக்ஸ் வந்து போகாது. ஸோ அதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சுடு தண்ணியில் நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஓடும் தண்ணீரை டேப் வாட்டரில் வந்து கழுவுனோன்னா மேலே இருக்க அந்த வேக்ஸ் எல்லாமே வந்து வெளியேறிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்பிளை வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் கீரை வகைகளை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகளை வந்து பறிச்சுட்டு நல்லா பெரிய அகன்ற பாத்திரத்தில் தண்ணீர் நிறையா ஊற்றி அந்த கீரை வகைகளை போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கையை விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த இலைகளை மேலே மிதக்கும் இலைகளை மட்டும் எடுத்து பயன்படுத்தலாம். அந்த மண் தூசி எல்லாமே நம்மளுக்கு கீழே வந்து அடியில் தங்கியிருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம தூய்மையான கீரை வகைகளை மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்புறம் மற்ற காய்கறிகள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதை வந்து அலசக்கூடாது. அதை வந்து எப்படின்னா நம்ம டேப் வாட்டரை திறந்து விட்டு ஓடும் தண்ணீரில் வந்து காய்கறிகள் பழங்களை வந்து கழுவ வேண்டும். அப்போ தான் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த நுண்ணுயிர்கள் வந்து அந்த தண்ணியோட கலந்து போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தண்ணியிலே தங்கி திரும்ப அந்த காய்கறிக்குள்ளேயே வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வகைகளை வந்து பயன்படுத்தலாம். வேறு வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து என்ன செய்யணும்னா வேக வைக்கும்போது நம்ம நீராவி முறையில் தான் வேக வச்சு சாப்பிடணும். சப்போஸ் நம்ம தண்ணியில் போட்டு நேரடியாக வேக வச்சு இது பண்ணோன்னா அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே தண்ணீரை கரைஞ்சி போயிடும். ஸோ நீராவியில் வேக வச்சு சாப்பிட்றது வந்து மிகவும் நல்லது. அதே மாதிரி காய்கறிகளை வந்து பார்த்தோன்னா
கழுவிய பின்னு தான் கட் பண்ண வேண்டும். கட் பண்ணிவிட்டு கழுவுனோன்னா அதில் இருக்க நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே வீணாக போயிடும். அதுக்கப்புறம் காய்கறிகளை வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பச்சை காய்கறிகள் வந்து அதோட ஆயில் கலம் வந்து குறைவாக இருப்பதனால அதை வந்து நம்ம சேமிக்கும் போது பிளாஸ்டிக் பைகளில் வந்து அடைச்சி அதை அதுக்கப்புறம் குளிர்பதன பெட்டிகளில் வந்து வைக்கலாம். பச்சை பட்டாணிகள் அப்படின்ற அதை எதில் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட இரும்பு பெட்டகம் அப்படின்னு இரும்பு பாக்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து போட்டு வச்சோன்னா அந்த பச்சை பட்டாணிகள் வந்து ரொம்ப நாள் வந்து 2-3 நாளைக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம கிழங்கு வகைகளை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு சேமிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குளிர்வான பகுதியில் வந்து வச்சோன்னா கிழங்கு வகைகளுமே எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு கிடைக்கிறது. சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலம் வந்து நம்ம சின்னமனூர் பிளாக்கில் இருக்க ஒரு 25 ஊனமுற்றோர்களுக்கு வந்து உணவு பதப்படுத்துதல் அப்படின்றதுலேருந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து இப்போ ஜாமும் அப்புறம் காய்கறி ஊறுகாய் வந்து தயாரித்து ஒரு நாளைக்கு 200 ஒரு இண்டிவிஜுவல் வந்து 200 ரூபாய் அளவுக்கு வந்து லாபம் ஈட்டி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ காய்கறி மற்றும் பழங்களை வந்து எப்படி பயன்படுத்தலாம், எப்படி பதப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு சும்மா இதுதான் பார்த்தோம். இதில் என்னென்னா ஒவ்வொரு காய்கறிகளுக்குமே அதோட பதப்படுத்தல் முறை மெத்தட் வந்து நிறையா இருக்குது. இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதுக்குன்னு தனி நேரம் ஒதுக்கி நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. ஸோ இதை வந்து நீங்கள் வரும் நாட்களில் வந்து நீங்கள் இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற திருமதி பி. செல்வி சித்ரா அவர்களை 09095178481 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஆறு 4/2017 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் மூலம் பயிற்சி பெற்ற காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பகுதியைச் சேர்ந்த பயனாளி திரு டி. சேட்டு அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கேழ்வரகு. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோழிகளில் பறவை காய்ச்சல் நோய் கண்காணிப்பு முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல் ஆகியன இடம்பெறும். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-DD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 எனும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சி நிறைவுற்றது. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.